நான் தான் உங்க ராக்கி. இன்னைக்கு நம்ம Xiaomi Pad 6 ஓட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த Xiaomi Pad 6 இந்தியால 26,999க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. போன வருஷம் Xiaomi Pad 5 இதே பிரைஸ்ல தான் லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் இந்த வாட்டி Pad 6ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட அதே பிரைஸ்ல லான்ச் பண்ணதுக்கு நம்ம Xiaomiக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். இந்த வாட்டி ஸ்பெக்ஸ் வைஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பிரைசிங் ரொம்ப அக்ரெசிவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு எண்ட் யூசருக்கு என்ன தேவையோ அதை பார்த்து இந்த வாட்டி Xiaomi Pad பண்ணிருக்காங்க. இப்பவே நிறைய ரிவ்யூவர்ஸ் இது வந்து ஒரு OnePlusPadக்கு ஒரு டைரக்ட் காம்படிஷன், எப்படின்னா இது ஒரு 10,000 rupees OnePlusPad இதை விட அதிகம், அதுக்கு ஒரு டைரக்ட் காம்படிஷன் சொல்றாங்க. அதை விட ஒரு பெஸ்ட்னு கூட சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு iPad mini இல்லைன்னா iPad Airலாம் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரிஜினலாவே Xiaomi Pad 6 அவ்வளவு ஒர்த்தான்றத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த ரிவ்யூ ஒரு டீடைல் ரிவ்யூ, அதாவது ஒரு லாங் டர்ம் ரிவ்யூ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஆர்டர் பண்ண ஒன் டேலே பார்த்தீங்கன்னா நமக்கு Xiaomi Pad 6 வந்து அமேசான் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. Xiaomi Pad 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் வருது. முன்னாடி டால்பி விஷன் அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கனால பிராண்ட் பண்ணியிருக்காங்க. அதை Xiaomi Pad 6 சைடில் லேபிள் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு 144 Hz ஸ்க்ரீன் கொண்டு இருக்குது. அப்புறம் டால்பி அட்மாஸ், டால்பி விஷன், Snapdragon 870, அதுக்கப்புறம் பேட்டரி சப்போர்ட் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் பிராண்ட் பண்ணியிருக்காங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா திரும்பி Xiaomi Pad 6 அப்புறம் மீ லோகோ பிராண்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட் ஆஃப் பேட், அப்புறம் அடாப்டர் எவ்வளோ கொடுத்துருக்கோம், டைப் சி கேபிள், இந்த மாதிரி என்னெல்லாம் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்கன்ற இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 41Kன்னு போட்டிருக்காங்க. பட் நம்ம வந்து 27K கிடைக்குது. இப்போ நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோடனே நமக்கு பேடை ஒரு புல் டேக்கில் வச்சு பார்சல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா வெல் பேக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக்லெட்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து சார்ஜர் கேபிளும் அதுக்கப்புறம் நமக்கான சார்ஜிங் பிரிக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கேபிள் தான் இருந்துச்சு. இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் A to டைப் C கேபிள், அதில் ஆரஞ்சு ஆக்சன் கொடுத்துருக்கிறது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் பிரிக் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் பிரிக் பார்த்தீங்கன்னா ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரியே Pad 6 ஒரு வெல் பேக்டு ஒரு பேக்கேஜில் கொடுத்துருந்தாங்க. நல்ல வெல்கோரோ மாதிரி இருந்துச்சு. இதுலேருந்து நம்ம Pad 6 எடுத்துடலாம். அவ்வளோதான். நீங்கள் எல்லாருமே அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஹேவ் என்ஜாய்ட் இட். இப்போ நம்ம பில் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த பில் குவாலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா Xiaomi Pad 6 ஒரு ஸ்டர்டியான பில்டுன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இங்கே மெட்டல் பில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலுமினியம் பில் கொடுத்துருக்காங்க. சைடில் கூட உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேமிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இது ஒரு IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் எப்பவுமே இருக்க போகுது. ஆனால் இதை விட என்ன ஒரு கிரேசியான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை விட 10,000 rupees ஹையாக இருக்க OnePlusPadல உங்களுக்கு IP ரேட்டிங் எதுவுமே இல்லை. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இந்த Xiaomi Pad 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 490 grams வருது. இந்த 490 gramஸ்க்கு மெயின் காரணமே அவங்களோட பேட்டரி. இதில் வந்து 8840 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்டென்ஸ் யூஸ் பண்ணாலே இந்த பேட்டரி 2 days உங்களுக்கு வரப்போகுது. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுமே உங்களுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பில் குவாலிட்டி. இப்போ நம்ம ஸ்பெக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த Xiaomi Pad 6 உங்களுக்கு Snapdragonோட 870 5G chipset கொடுத்துருக்காங்க. என்னதான் chipsetல வந்து உங்களுக்கு 5G சப்போர்ட் இருந்தாலுமே அந்த பேட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே இல்லாதனால உங்களால இதுல 5G வந்து அனுபவிக்க முடியாது. எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? இதுல ஒன்லி வைஃபை வேரியன்ட் மட்டும் தான் இருக்கு. வேரியன்ட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6GB அண்ட் 8GB வேரியன்ட்டும் 128 அண்ட் 256GB வேரியன்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதனால ரைட் அண்ட் ரீட் ஸ்பீட் ரொம்பவே அதிகமா இருக்க போகுது. உங்களுக்கு LPDDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களால ஒரு டாஸ்க்குமே ரொம்ப எஃபிஷியண்டா பண்ணி முடிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த Xiaomi Pad 6ல கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த Xiaomi Pad 6ல உங்களுக்கு 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 13 மெகாபிக்சல் கேமராவோட சேர்த்து உங்களுக்கு பின்னாடி 2 டியூவல் ஃபிளாஷும் கொடுத்துருக்காங்க. இந்த 13 மெகாபிக்சல் கேமரா வந்து 4K வரைக்கும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது 30 fps. அதுக்கப்புறம் இது 1080p சப்போர்ட்டும் பண்ணுது. அது 60 fps. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சலில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 1080pல 30 frames per second வரைக்குமே வீடியோ எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம பேட்டரி பற்றி
பார்க்கலாம். 8840 mAh பேட்டரி தான் நமக்கு Xiaomi Pad 6ல கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை நமக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதை விட ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா USB 3.2 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த USB 3.2னால உங்களுக்கு என்ன பெனிஃபிஷியரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இன்னொரு ஃபோனுக்கோ, அதுவும் டேட்டா கேபிள் மூலமாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை விட 10,000 rupees அதிகமாக இருக்கிற OnePlus Pad உங்களுக்கு வெறும் USB 2.0 தான் வருது. இந்த பார்வையா இருக்கு. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6.5 GB இல்லைன்னா ஒரு 7 GB ஃபைலை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தேன். வெறும் 24 செகண்ட்ஸே என்னால் என்னோட பிசிக்கு மாற்றிட முடிஞ்சுது. ஆமா மின்னல். வேற OnePlus Padக்கு 14 நிமிஷம் ஆச்சு. Xiaomi Pad 6ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 144 Hz IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு P3 கலர் கேமரா சப்போர்ட்டோட வருது. அதனால உங்களால 1 பில்லியன் கலர்ஸை டிஸ்பிளேல பார்க்க முடியும்னு Xiaomi கிளைம் பண்றாங்க. இதுல வந்து 309 ppi வந்து பிக்சல் டென்சிட்டி இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு பேடுக்கு ரொம்பவே அதிகம். 550 nits பிரைட்னஸ் இருக்கு. டைரக்ட் சன்லைட்ல பார்க்கும்போது கூட உங்களால இந்த பேட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்றத கிளியரா விசிபிளா பார்க்க முடியுது. இந்த 144 Hz டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடாப்டிவ் டிஸ்பிளே. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடும் போது அதுல 144 Hz சப்போர்ட் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் BGMI அது விளையாடும் போது 144 Hz சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே 144 Hz வரைக்கும் போகும். இப்போ நார்மலா ஸ்க்ரால் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 Hz போகுது. வீடியோ ஏதோ பாக்குறீங்கன்னா 60 fps அதுவே மூவ் ஆயிடுது. இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அடாப்டிவ் டிஸ்பிளே கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியுமே ரொம்பவே சேவ் பண்ணுது. அது இப்போ டிஸ்பிளே பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு HDR10 டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா கூட அது ரொம்ப ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தருது. இதுல வந்து 2160 பிக்சல் அளவுக்கும் 4Kல HDR வீடியோஸை யூடியூப்ல உங்களால பார்க்க முடியும். சவுண்டை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு குவாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இமர்சிவான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்குது. ஏன் இமர்சிவ்ன்ற வேர்டை நான் ரொம்ப அழுத்தமா சொல்றேன்னா அதுக்கு மெயின் காரணமே டால்பி தான். இதுல வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் அண்ட் டால்பி விஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல ஒரு வீடியோ குவாலிட்டியுமே டால்பி விஷன் உங்களுக்கு ரொம்ப இமர்சிவா இருக்கு. இப்போ OS பத்தி பாத்தீங்கன்னா Xiaomi Pad 6ல உங்களுக்கு வந்து Android 13 MIU 14 அதாவது அந்த வெர்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்டா ஏதாச்சும் OS அப்டேட்ஸ் வந்தா இதுக்கு வருமானு கேட்டதுக்கு Xiaomi வந்து எந்த சைடு அவங்க சைடுல இருந்து எந்த கன்ஃபர்மேஷனுமே தரல. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். இது கொஞ்சம் ஒரியிங்கா தான் இருக்கு. அப்டேட்ஸ் பத்தி இன்னுமே ப்ராமினென்ட்டா அவங்க சைடுல எதுவுமே சொல்லல. பட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவன்றது பத்தி Xiaomi வந்து அவங்க சைடுல இருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இருக்கா? இது இருக்கு ஆனா இல்ல. இப்ப இல்லையா? ஆனா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா Xiaomi Pad 6 உங்களுக்கு 27,000க்கு அவைலபிளா இருக்கு. இதை விட இது பெட்டர் ஆப்ஷன் கொஞ்சம் டவுன் கிரேடிங், அதாவது பட்ஜெட் கம்மியாக பார்த்தீங்கன்னா Xiaomi Pad 5A இருக்கு. அதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். இதில் 20Kக்குள்ளே எனக்கு ஒன்று வேணும்னு நினச்சிங்கன்னா Realme Pad 2 இஸ் அ குட் ஆப்ஷன். ரொம்ப இன்டென்ஸ் எல்லாம் டாஸ்க் பண்ண மாட்டேன், மீடியா கன்சம்ஷன் தான் என்னோட மெயின் வந்து ப்ரையாரிட்டின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து Realme Pad 2 பார்க்கலாம். அந்த 20K பட்ஜெட்டில் அது ஒரு பெஸ்ட் பேடுன்னு சொல்லலாம். இல்லை நான் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கணும் ஆனால் என்னால் ஒரு 24 இல்லை 23K தான் போட முடியும்னு நினச்சிங்கன்னா Xiaomi Pad 5 பாருங்க. இல்லைன்னா உங்களால இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த வருஷத்தோட Xiaomi Pad 6 இஸ் a குட் ஆப்ஷன். இதை விட என்னால் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு 40K 45Kனா 40Kக்கு உங்களுக்கு OnePlus Pad இருக்கு. அதுக்கப்புறம் 45Kக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iPad mini இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா OnePlus Pad கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணுறதா நல்லது. OnePlus Pad நீங்கள் என்னதான் அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ ஸ்பெக்ஸ் கொடுத்து வாங்கி அது எதான் ஒரு iPad கில்லர் அப்படிலாம் உங்களுக்கு பிராண்ட் பண்ணாலுமே நீங்கள் கொடுக்குற காசுக்கு அது அவ்வளோ ஒர்த்தாக கேட்டிங்கன்னா இப்போ இல்லை. OnePlusோட பிராண்ட் வேல்யூமே ரொம்ப டவுன் ஆகிட்டே வருது போக போக. அதுக்கப்புறம் நம்ம iPad mini பார்த்தீங்கன்னா iPad mini வந்து 45K கிட்ட இருக்கு. யாருக்காச்சும் iOS எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பக்கம் போங்க. இல்லை iOS வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஏன்னா உங்களால் mod APKs எதுவுமே ஏற்ற முடியாது. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கு ஒரு லேர்னிங் கர்வ் வேணும். அதாவது அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல, எனக்கு வந்து ஒரு பேசிக் பேட் வேணும், கொஞ்சம் இன்டென்சிவாக டாஸ்க் பண்ண கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா Xiaomi Pad 6 இஸ் அ குட் ஆப்ஷன் ஃபார் யூ. Hope all of you have enjoyed this video. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Xiaomi Pad 6 வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம Unpack 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களை நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்க ராக்கி, கேமராமேன் இவன். பாய்.